அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்லா புசு புசுன்னு டேஸ்டியான உளுந்த வடை. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நம்ம மிக்சியிலேயே மாவரைச்சி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் பெர்ஃபெக்டான உளுந்த வடை நம்ம மிக்சியிலேயே நம்ம சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும் நம்மளுடைய உளுந்த வடை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது உருட்டு உளுந்து, நல்ல நயமான உளுந்தாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வடை நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு 5-6 தடவை அதில் உள்ள அந்த வெள்ளை கலராக மாவு மாதிரி இருக்கும், அது கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். வெளியில் 1 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமேலு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட சூடு ஏறாமல் நமக்கு பெர்ஃபெக்டான வடை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சாலும் இந்த அளவு பெர்ஃபெக்டாக வரலை, அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 மணி நேரம் நான் வெளியில் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு இப்போ நான் எடுத்துட்டேன். தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாத மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா பெர்ஃபெக்டான வடை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் ஒவ்வொரு தடவையும் எடுத்து விடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்படும் போது மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வடை பெர்ஃபெக்டாக எண்ணெய் குடிக்காமல் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நான் மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் அரைக்கும் போது தான் சரியாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு இது போல் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு பெர்ஃபெக்டாக அரைப்பட்டிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போல் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மாவை இது போல் ஆட் பண்ணுங்கள். மாவு இது போல் நல்லா மிதந்துச்சு அப்படின்னா இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய மாவை நல்லா குண்டு குண்டாக ஆக்கும். நான் பண்ணுற மாதிரி நம்ம மாவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகி நம்மளுடைய வடை நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம மிக்சியில் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது போல் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான நல்லா குண்டு குண்டான வடை நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வடைக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாதி கை அளவு கொத்தமல்லி இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி மாவு தான். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு. ஒருவேளை உங்கள் மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரிசி மாவை 1-2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணியில் கையை நல்லா நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேலு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. இது போல் மாவை லேசாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமேலு கையால் லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள், தட்டையாக்கிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது அழகாக அது விழுந்துடும். நம்ம தண்ணியில் கையை நனைக்காமல் நம்ம மாவை எடுத்து உருட்டணும் அப்படின்னா மாவு கையிலேயே ஒட்டிக்கிறோம்.
எண்ணெயில் வந்து ஈஸியாக விழுந்துடாது. அதனால் மறக்காமல் கையில் ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் மாவை வந்து இது போல் உருட்டி மெதுவாக நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள். கையில் தெரிச்சிருங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி வாழை இலையில் தட்டியோ இல்லை பால் கவர்லையோ நீங்கள் தட்டிட்டு மெதுவாக வந்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அது அழகாக வந்து எண்ணெயில் விழுந்துடும். பாருங்கள் நம்மளுடைய வடை எவ்வளோ சூப்பராக போட்டோன்னையுமே நல்லா குண்டு குண்டாக எலும்பி இருக்குது பாருங்கள். இது உள்ளேயும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வடையும் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுறலாம். இது ஃப்ளேமை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சுடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை சுடலாம். இப்போ நம்மளுடைய வடை பெர்ஃபெக்டாக வர்றதுக்குள்ள டிப்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம வடைக்கு ஊற வைக்கும் போது 1 மணி நேரம் வெளியிலையும் 1 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு சூடாகாமல் நல்லா அரைச்சி எடுக்க முடியும். அப்போ தான் நம்மளுடைய வடையும் சாஃப்டாக இருக்கும். இப்போது 2வது டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மாவு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேலே கைகளாலேயே நல்லா வந்து 2-3 நிமிஷம் நல்லா அடித்து எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுடைய வடை நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 3வது டிப் என்னங்கிறத பார்க்கலாம். வடையில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நமக்கு வடை பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுக்கணும். நம்ம மாவு ரெடி பண்ண உடனேயுமே அதை நம்ம சுட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா நம்ம வடை சுடும்போது நமக்கு எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மாவு ரெடி பண்ண உடனேயுமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காத வடை கிடைக்கும். நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். நம்ம மிக்சியில் அரைச்சா கூட நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக நல்லா பெர்ஃபெக்டான வடை கிடைக்கும். இப்போ நம்மளுடைய 2வது பேட்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வடை. நீங்களும் இது போலயே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான உளுந்த வடை கிடைக்கும். நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டான உளுந்த வடை செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே. இப்போ நம்மளுடைய வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வடையில் அதிக எண்ணெயும் குடிக்காமல் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம செஞ்சோடுமே சுட்டதுனால தான் நமக்கு வடையில் எண்ணெய் குடிக்காமல் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.